அடுத்து டைமென்ஷன் டூல். இந்த டைமென்ஷன் டூல் என்னென்ன யூஸ்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய வித் என்ன, ஹைட் என்ன, ஸ்லாண்டட் எவ்வளவு இருக்கு, ஆங்கிள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இது செலக்ட் பண்றீங்க. ஆட்டோ டைமென்ஷன் டூல், வெர்டிகல் டைமென்ஷன் டூல், ஹரிசாண்டல் டைமென்ஷன் டூல், ஸ்லாண்டட் டைமென்ஷன் டூல், கால் அவுட் டூல், ஆங்குலர் டைமென்ஷன் டூல். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிகல் டைமென்ஷன் டூல் செலக்ட் பண்றோம். அதாவது ஆப்ஜெக்டுடைய வெர்டிகல் எவ்வளவு இருக்கு, வேல்யூ என்ன அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம். வந்து டாப்ல நோட்ல கிளிக் பண்றீங்க, ட்ராக் பாட்டம் நோட்ல கிளிக் பண்ணி அதோட வேல்யூ நமக்கு எந்த நேரம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்க, எந்த இடத்துல அதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க மவுஸ் மூவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். 5 இன்ச்சஸ் வந்து ஹைட் இருக்கு, அதாவது வெர்டிகல்ல வந்துட்டு 5 இன்ச்சஸ் இருக்கு. அடுத்த டூல் ஹரிசாண்டல் டைமென்ஷன் டூல் செலக்ட் பண்றோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டினுடைய வித் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்ஜெக்டினுடைய நோட்ல கிளிக் பண்றோம். அடுத்த நோடு கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் எங்க வேல்யூ வரணுமோ அந்த பொசிஷன் நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டோம்னா 4 இன்ச்சஸ்னு சொல்லுது. இப்போ அந்த ஆப்ஜெக்டினுடைய வித் வந்து 4 இன்ச்சஸ். அடுத்த டூல் வந்துட்டு ஸ்லாண்டட் டைமென்ஷன் டூல். அதாவது ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஸ்லாண்டிங் இதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த எட்ஜ் எண்டிங் எட்ஜ் செலக்ட் பண்ணி கிளிக். இது எங்க வரணும் நமக்கு அந்த வேல்யூனா இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா 6.40 இன்ச்சஸ் இருக்கு. அடுத்து வந்துட்டு ஆட்டோ டைமென்ஷன் டூல். இந்த ஆட்டோ டைமென்ஷன் டூல் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வெர்டிகல் தனியாகவும் ஹரிசாண்டலுக்கு தனியாகவும் பார்த்தீங்க. ஆனா இது ஒன்னா வச்சுட்டு ஹரிசாண்டலும் பார்த்துக்க முடியும், வெர்டிகலையும் பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்க செலக்ட் பண்றீங்க, நோடு பாட்டம் செலக்ட் பண்றீங்க. இது வந்துட்டு ஹைட் 5 இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். கிளிக் பண்ணி ட்ராக் அடுத்த நோட்ல கிளிக் பண்றீங்க. இப்போ வந்து வித்தும் பார்த்தாச்சு. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஹரிசாண்டல் வெர்டிகல் வேல்யூ பார்க்கணும்னா இது ஒரே டூல் வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து ஆங்குலர் டைமென்ஷன் டூல். இந்த ஆங்குலர் டைமென்ஷன் டூல்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறத என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எட்ஜ் செலக்ட் பண்றீங்க, கிளிக் பண்ணி அடுத்த எட்ஜ் நோட்ல கிளிக் பண்றீங்க. அடுத்து நம்ம எங்க ஆங்கிள் பார்க்கணும், இந்த எட்ஜில் பார்க்கணும் இல்லைங்களா, இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளோ இங்க இருந்து டிகிரி பார்க்கணுமா இல்லை இந்த வேல்யூவோட டிகிரி பார்க்கணும்னா இந்த வேல்யூவோட டிகிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சொல்லு 51 டிகிரிஸ், இதோட ஏரியா வந்து 51 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்லு. அதுவே நம்ம டாப்ல பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்க கிளிக் பண்றீங்க, அடுத்த எட்ஜ் இங்க கிளிக் பண்றீங்க, அடுத்து பாட்டம் எட்ஜ் இங்க கிளிக் பண்றீங்க. இப்போ இந்த இடத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. கால் அவுட் டூல். கால் அவுட் டூல் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம ஏதாச்சும் டெக்ஸ்ட் வந்து டீடைல் கொடுக்கணும்னா அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட டீடைல் கொடுக்கணும்னா எட்ஜில் வந்து கிளிக் பண்றீங்க, ட்ராக் இன்னொரு பாயிண்ட் கிளிக் பண்றோம், திரும்ப இங்க டெக்ஸ்ட் டூலா கன்வெர்ட் ஆயிக்கும். இந்த ஏரியாவில் நம்ம பாக்ஸ் அல்லது எனி ஒன் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு தோணுதோ அதை வந்து கொடுத்துக்க முடியும். பாக்ஸ் 1 நான் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து டைமென்ஷன் டூலோட யூஸ்.